இன்னைக்கு என்ன பிளான்னா பையனை கூட்டிட்டு தீநகர் போக போறேன். அப்புறம் 2 பேரும் மஜாவா கிளம்பிட்டு வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங்ல போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். தலைவர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல போக போறாரு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டு ட்ரெயின் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்தோம்னா ஏறிட்டோம். இன்னைக்குன்னு பார்த்து சரியான கூட்டம் வேற. 2 பேரும் நின்றுட்டு தான் போயிட்டு இருந்தோம். கரெக்டாக கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் இறங்கும் போது என்ன வெளில தட்டாங்க, இவனை உள்ள தட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறிட்டு அவன் எங்க நிற்கிறான்னு நான் பார்த்துட்டேன். ஆனால் நான் எங்க நிற்கிறேன்னு அவனுக்கு தெரியல. சரியான கூட்டம், அதனால கிட்ட போக முடியல. அப்புறம் மாமூல ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவன் இறங்கிட்டு அவனையும் உள்ள போய் கூப்பிட்டு வந்துட்டேன். வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்தான். என்னன்னு கேட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எல்லாம் இறங்கி வரும்போது ஒரு தலைவர்கிட்ட பேசுறீங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் லாஸ்ட் பார்க்கும்போது ஆளே காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூஞ்சிலாம் சுருங்கி ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன் அவன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் போனோம்னா எதுவும் சாப்பிட்ற இடம்னு கேட்டேன். ஒரு கடையில் கோழி பார்த்துட்டு வாங்கி கொடுங்க. சரி அதை வாங்கி 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கிட்டு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தோம். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த போர்த்தீஸ்ல பொம்மை வேஷம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே நடராஜா சர்வீஸை பாண்டி விசாரணை கண்டினியூ பண்ணிட்டோம். அப்புறம் இங்கிட்ட வந்து எல்லா சைடும் பையனுக்கு சுற்றி காமிச்சிட்டு ஒரு கடையில் பப்பாளியும் தர்பூசணியும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் மறுபடியும் 8 போட்டுட்டு இருந்தோம். 8 போட்டு டயர்ட் ஆகிட்டோம். கடைசியில் எங்களை காப்பாற்றுறது இந்த ஐஸ் வாட்டர் தான். அப்புறம் அங்கேருந்து வரும்போது 2 லோயரும் 2 டிஷர்ட்டும் ஒரு கடையில் எடுத்துட்டு போத்தீஸ்ட்டை வந்தோம். போகும்போது இங்கே கரடி பொம்மை வேஷம் போட்டு ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. வரும்போது முயல் பொம்மை வேஷம் போட்டு 2 பேராக இருந்தாங்க. சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுக்க போனால் அந்த முயல் பொம்மை வேஷம் போட்டு ஆளு தொட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு நானும் வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் கிட்ட போவேன், அவரும் தொட்டிக்கிறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் மறுபடியும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஏதாச்சும் சாப்பிட்ற இடம் கேட்டேன். வேப்பல் சாப்பிட்றேன். அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடையில் செட்டிநாடு சிக்கன் ரோலும் தந்தூரி சிக்கன் ரோலும் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வரும்போது ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு வந்துட்டோம். மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னன்னா யூடியூப்ல 40K ரீச் ஆகிட்டோம். இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 38.3K ரீச் ஆகிட்டோம். 40K கிட்ட ரீச் ஆக போகிறோம். எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹாஃப் செஞ்சுரி சீக்கிரம் போட்டுருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு வந்தோன்னா பையன் கொஞ்சம் நேரம் கேம் விளாண்டுட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் அப்போலாம் தலைவருக்கு கை வலிக்கல. கேம்லாம் விளாண்டு முடிச்சுட்டு கை வலிக்குது இருந்தான். அப்புறம் ஸ்ப்ரேவை எடுத்துட்டு வந்து கையில் அடிச்சு விட்டோன்னா கை எரியுது வலிக்குது 2மே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கையை கழுவி விட்டுட்டு பையனை குட்டி போட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நேற்று போட்ட ஆட்டத்தில் பையன் இந்த மந்த் பிரைம் ஷோர் அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஜூன் மாதம்